இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். டேர்ம் 1 யூனிட் 2 மென்சுரேஷன் பார்ட் ஏ. 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கிவன் ஃபிகர் த ஏரியா ஆஃப் த parallelogram is dash ஸ்கொயர் யூனிட்ஸ். கொடுத்துருக்கிற ஃபிகரில் parallelogram-ஓட ஏரியா கேட்டிருக்காங்க. parallelogram-ஓட ஏரியா ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பேஸ் இன்ட்டு ஹைட். இதில் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரிட்டில் வந்து ஒவ்வொரு செல்ஸாக கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. பேஸ் 6 அண்ட் ஹைட் வந்து 3. 1 2 3 3 இருக்கா? ஸோ 6 into 3 is 18. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 18. செகண்ட் கொஸ்டின், ஏரியா ஆஃப் த parallelogram is dash. parallelogram-ஓட ஏரியா கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேஸ் இன்ட்டு ஹைட். Third question, choose the correct statement which is related to rhombus. Rhombus கூட ரிலேட் ஆகிருக்க கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஈச் diagonal bisects equally. Fourth question, area of a trapezium is. trapezium-ஓட ஏரியா கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, half into h into a plus b. Fifth question, the angles between the diagonals of a rhombus are dash. Answer option B, right angle. Rhombus ஓட diagonalsக்கு betweenல இருக்க angle கேட்டிருக்காங்க. Answer option B, right angle. Sixth question, when the non-parallel sides of a trapezium are equal, then it is known as dash. trapezium ஓட non-parallel side வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அண்ட் ஐசோசீல்ஸ் ட்ரெபீசியம். செவன்த் கொஸ்டின், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரல் சைட்ஸ் ஆஃப் அ ட்ரெபீசியம் இஸ் டேஷ். ட்ரெபீசியமோட பேரல் சைட்ஸில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹைட். ஹைட்டு தான் வந்து ட்ரெபீசியமோட பேரல் சைட்ஸ்க்கு பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ். எய்த் கொஸ்டின், த ஏரியா ஆஃப் அ parallelogram whose base 9 meter and height 6 meter are dash. 9 meter base and 6 meter height உள்ள parallelogram-ஓட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணுறது நீங்கள் போட்டிருக்கேன். ஏரியா ஆஃப் த parallelogram is equal to ஃபார்முலா பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். பேஸோட வேல்யூ 9 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹைட்டோட வேல்யூ 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 54 ஸ்கொயர் மீட்டர் கிடைக்கும். பேஸ் வந்து மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, ஹைட்டும் மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் மீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி, 54 ஸ்கொயர் மீட்டர். நைன்த் கொஸ்டின், த ஏரியா ஆஃப் எ ரோம்பஸ் whose side is 6 cm and height are 5 cm is dash. சைடு 6 cm அண்ட் ஹைட் வந்து 5 cm உள்ள ரோம்பஸோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட். ஏரியா ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். பேஸ் வந்து 6ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹைட் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 கிடைக்கும். 30 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதுதான் வந்து ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 30 ஸ்கொயர் சென்டிமீட்டர். 10th கொஸ்டின், the height of a trapezium whose area 120 square meter and the sum of parallel side 8 meter is dash. 120 square meter area and sum of parallel side வந்து 8 meter உள்ள ட்ரெபீசியமோட ஹைட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதே இங்கே எழுதியிருக்கேன். ஏரியா 120 ஸ்கொயர் மீட்டர் அண்ட் சம் ஆஃப் பேரல் சைடை வந்து a + bன்னு டெனோட் பண்ணுவாங்க. இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர். a + bயோட வேல்யூ வந்து 8 மீட்டர். இப்போ வந்து ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா வந்து 1/2 × h × a + b. இப்போ இந்த a + b அண்ட் ஏரியாவோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஹெச்சோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஹெச்சை வந்து ஒன் சைடு கொண்டு வாங்க. மித்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போங்க. அப்போ h இஸ் ஈக்குவல் டு 120 இங்கே இருக்குது. தென் இந்த 2 வந்து மேலே போகும். ஸோ 120 × 2. தென் இந்த 8 வந்து டெனாமினேட்டர் போகும். ஸோ 8. இப்போ வந்து 8th டேபிள் அதை கேன்சல் பண்ணலாம். 8 1 is 8. தென் இந்த 120 வந்து இதில் வந்து 1 டைம் 8 இருக்குது. ரிமைனிங் 4 இருக்குது. 4ம் 0வும் அங்கே இருக்கும். அப்போ 8 × 5 is 40. ஸோ 15 வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா 15ம் 2 இருக்குது. 15 × 2 வந்து 30 மீட்டர். ஹைட்டுங்கிறதுனால மீட்டர்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் பி, 30 மீட்டர்.
Next part B, second Roman letter, very short answer. 11th question, find adjacent side of a parallelogram whose perimeter is 22 cm and one of the side is 6 cm. parallelogramோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஒன் சைடு கொடுத்துருக்காங்க, அதர் சைடோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், பெரிமீட்டர் வந்து 22 சென்டிமீட்டர், ஒன் சைடு தட் இஸ் A is equal to 6 சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் இங்கே போட்டுக்கோங்க. தென் பெரிமீட்டர் ஆஃப் த parallelogram ஃபார்முலா 2 into A plus B யூனிட்ஸ். இப்போது இந்த பெரிமீட்டரோட வேல்யூ அண்ட் ஒன் சைடோட வேல்யூ வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பெரிமீட்டர் வேல்யூ 22 அண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ வந்து 6. ஸோ 6 ப்ளஸ் பி. இப்போ இந்த 2ஆல் வந்து ப்ராக்கெட்குள்ளே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கணும், 22 ஈக்குவல் டு 12 இன்ட்டு 2பின்னு கிடைக்கும். இப்போ இந்த பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 2பியை வந்து ஒன் சைடு வச்சுட்டு மித்ததை வந்து இந்த சைடு ரைட் சைடு கொண்டு வாங்க. 2b is equal to 22 ஆல்ரெடி அங்கே இருக்குது. இந்த 12 வந்து இந்த சைடு போகும்போது -12 கன்வெர்ட் ஆகும். ஸோ -12. தென் 2b is equal to இது ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 10 கிடைக்கும். தென் b is equal to இந்த 10 அப்படியே இருக்கும். தென் இந்த 2 வந்து இங்கே கொண்டு வரும்போது டினாமினேட்டரில் கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 1 is 2 அண்ட் 2 5 is 10. பியோட வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டர். அட்ஜசன்ட் சைட் ஆஃப் எ parallelogram that is b is equal to 5 சென்டிமீட்டர். 12th question, find the area of the parallelogram whose base is 8 meter and height are 6 meter. பேஸ் 8 மீட்டர் அண்ட் ஹைட் வந்து 6 மீட்டர் உள்ள பேரலோகிராமோட ஏரியா ஃபைண்ட் பண்ண கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டாஸை வந்து எழுதிக்கோங்க. பேஸ் வந்து 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 6 மீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஃபார்முலா பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். பேஸோட வேல்யூ 8 அண்ட் ஹைட்டோட வேல்யூ 6. ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48 ஸ்கொயர் மீட்டர். இதுதான் வந்து பேரலோகிராமோட ஏரியா. 13th question, find the area of the rhombus whose product of diagonal is 50 square meter. ரோம்பஸோட டயகனலோட ப்ராடக்ட் வந்து 50 ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ரோம்பஸோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், ப்ராடக்ட் ஆஃப் டயகனல்ஸ் 50 ஸ்கொயர் மீட்டர். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து half into ப்ராடக்ட் ஆஃப் டயகனல்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ஹாஃப் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் ஆஃப் டயகனல்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 50 ஸ்கொயர் மீட்டர்னு. ஸோ 50 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 2 1 is 2, இது வந்து 2 2 is 4, ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ 1 0 இருக்கும். 2 into 5 is 10, 25. ஆன்சர் வந்து 25 ஸ்கொயர் மீட்டர். இதான் வந்து கிவன் ரோம்பஸோட ஏரியா. 14th question, find the area of the trapezium whose height is 12 meter and parallel side are 20 meter, 10 meter. ட்ரபீசியமோட ஹைட் அண்ட் பேரலல் சைட்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஏரியா ஃபைண்ட் பண்ண கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஹைட் வந்து 12 மீட்டர், பேரலல் சைடு 1 வந்து ஏன்னு எடுத்துக்கலாம் அண்ட் அடுத்ததை வந்து பின்னு எடுத்துக்கலாம். A equal to 20 மீட்டர் அண்ட் B is equal to 10 மீட்டர். தென் ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் equal to half into h into A plus B ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஹெச்சுக்கு பதிலாக 12 அண்ட் ஏக்கு பதிலாக 20 ப்ளஸ் பிக்கு பதிலாக 10. இப்போ வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க வேல்யூஸை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 20 + 10 is 30. 1/2 அப்படி இருக்கும். இன்ட்டு 12 இன்ட்டு 30. இப்போ வந்து இந்த செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 1 is 2, 2 6 is 12. ரிமைனிங் வந்து 6 and 30 இருக்கும். 6ஐயும் 30 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 180 ஸ்கொயர் மீட்டர் கிடைக்கும். இதான் கிவன் ட்ரபீசியமோட ஏரியா. 15th question, the total cost of painting the sunside at a rate of ₹2 per square meter is ₹900. Find the area of sunside which is in the form of isosceles trapezium. ஒரு சன்சைடை ஸ்கொயர் மீட்டருக்கு ₹2 வச்சு பெயிண்ட் பண்ணாங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து ₹900 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இஃப் அந்த சன்சைடோட ஷேப் வந்து ஐசோசீல்ஸ் ட்ரபீசியமாக இருந்துச்சுன்னா அதோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் per square meter is equal to ₹2 and total cost of painting is equal to ₹900. டோட்டல் காஸ்ட் வந்து 900 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து half into h into A plus B.
இது டோட்டலாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து 900. அப்போ ஹெச் அண்ட் ஏபி இது மொத்தமும் சேர்ந்து 900ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக 900 சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/2 இன்ட்டு 900 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 1 is 2, இது வந்து 2 4 is 8, ஸோ 4 போட்டிருக்கேன். ரிமைனிங் 1 வரும், பக்கத்தில் 0 இருக்குது, 1 0 ஆகும். 2 into 5 is 10, ஸோ 5 போட்டிருக்கேன். தென் அகைன் அங்கே ஒரு 0 இருக்குது, ஸோ அந்த 0வை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆன்சர் வந்து 450 ஸ்கொயர் யூனிட்ஸ். அந்த சன்சைடோட ஏரியா வந்து 450 ஸ்கொயர் யூனிட்ஸ். Next part C, third Roman letter, short answer, 16th question. A parallelogram has adjacent sides 7 cm and 6 cm respectively. Find its perimeter. Parallelogram adjacent sides 7 cm and 6 cm கொடுத்துருக்காங்க. Parallelogram perimeter find பண்ண கேட்டிருக்காங்க. Answer, parallelogram ஒரு சைடை வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க 7 cm, தென் அதர் சைடை வந்து B 6 cm எடுத்துக்கோங்க. இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, பெரிமீட்டர் ஆஃப் த பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி யூனிட்ஸ். இப்போ வந்து ஏ அண்ட் பியோட வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2 இன்ட்டு 7 + 6ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 7ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ 2 இன்ட்டு 7 + 6 is 13. தென் இந்த 2ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 26 சென்டிமீட்டர் கிடைக்கும். 26 சென்டிமீட்டர் தான் given parallelogram பெரிமீட்டர். 17th question, find area and perimeter of parallelogram given in the figure. ஃபிகரில் கொடுத்துருக்க parallelogram ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. பேஸ் 9 சென்டிமீட்டர், இதை பேஸ்ன்னு சொல்லலாம், ஒன் சைட் ஆஃப் த parallelogramனு சொல்லலாம். சைடுங்கிறப்ப ஏன்னு டெனோட் பண்ணுவாங்க, ஸோ ப்ராக்கெட்குள்ளே ஏன்னு போட்டிருக்கேன். A equal to 9 cm. Then height of the parallelogram வந்து 16 cm கொடுத்துருக்காங்க, இங்கே டெனோட் பண்ணியிருக்காங்க ஹைட்டு 16 cm. Then other side of the parallelogram, that is B is equal to 18 cm. One side வந்து 9 cm and other side வந்து 18 cm. இப்போ ஏரியா ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஏரியா ஆஃப் த parallelogram is equal to base into height square units. பேஸோட வேல்யூ 9 சென்டிமீட்டர், ஸோ 9. தென் ஹைட்டோட வேல்யூ வந்து 16 சென்டிமீட்டர், ஸோ 16. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 144 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்கும். தென் பெரிமீட்டர் ஆஃப் த parallelogram. பெரிமீட்டர் ஆஃப் த parallelogram ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி யூனிட்ஸ். ஏயோட வேல்யூ வந்து 9 சென்டிமீட்டர் அண்ட் பியோட வேல்யூ வந்து 18 சென்டிமீட்டர். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ 9 + 18 வந்து ஆட் பண்ணும்போது 27 கிடைக்கும். 27 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 54 சென்டிமீட்டர் கிடைக்கும். இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் த parallelogram. 18th question, the area of floor which consists of 100 rhombus shaped tiles is 15 square meter. If total cost of polishing the floor is rupees 600, then find the polishing cost per square meter. 100 rhombus shaped tiles உள்ள ஃப்ளோரோட ஏரியா வந்து 15 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளோரை பாலிஷ் பண்ணுறதுக்கான டோட்டல் காஸ்ட் வந்து rupees 600 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 1 ஸ்கொயர் மீட்டரை பாலிஷ் பண்ணுறதுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், த ஏரியா ஆஃப் ஃப்ளோர் இஸ் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் மீட்டர். டோட்டல் காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் த ஃப்ளோர் இஸ் ஈக்குவல் டு rupees 600. ஃப்ளோரை பாலிஷ் பண்ணுறதுக்கான டோட்டல் காஸ்ட் வந்து 600ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 600 அந்த ஏரியாவால் டிவைட் பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர் யூனிட்டை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து கிடச்சிடும் எவ்வளோன்னு. த பாலிஷிங் காஸ்ட் பெர் ஸ்கொயர் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 600 டிவைடட் பை 15 ஸ்கொயர் மீட்டர். ஏரியாவோட வேல்யூ வந்து 15 ஸ்கொயர் மீட்டர். இதை ரெண்டத்தையும் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 15th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 15 1 is 15, 15 4 is 60. தென் இங்கே ஒரு 0 இருக்குது, அந்த 0 வந்து அப்படியே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து 40 கிடைக்கும். ரைட், the polishing cost per square meter is rupees 40. 1 ஸ்கொயர் மீட்டரை பாலிஷ் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து rupees 40. 19th question, find the area of rhombus whose diagonals are 12 meter and 14 meter. 12 meter and 14 meter diagonals உள்ள ரோம்பஸோட ஏரியா ஃபைண்ட் பண்ண கேட்டிருக்காங்க. டயகனல்ஸை வந்து D1 D2ன்னு எடுத்துக்கலாம்.
D1 வந்து 12 மீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா D2 வந்து 14 மீட்டர்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து ஏரியா ஆஃப் ரோம்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ½ into D1 into D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ வந்து D1 and D2ஓட வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ½ into D1ஓட வேல்யூ வந்து 12 மீட்டர் into D2ஓட வேல்யூ வந்து 14 மீட்டர். இப்போ வந்து இதை வந்து செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 1 is 2, then 2 into 6 is 12. இது வந்து 6 டைம்ஸ் இருக்குது. இப்போ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குன்னா 6 into 14 இருக்குது. 6ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 84 ஸ்கொயர் மீட்டர் கிடைக்கும். 20th question. What is the distance between the parallel sides of a trapezium whose area is 175 square meter and sum of parallel sides are 35 meter? இங்கே distance between the parallel sides of trapeziumனா height denote பண்ணுறாங்க. trapeziumோட height என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஏரியா வந்து 175 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. தென் சம் ஆஃப் parallel சைடு வந்து 35 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டாஸை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஏரியா வந்து 175 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சம் ஆஃப் parallel சைட்ஸ் வந்து 35 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் தட் மீன் ஹைட் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் கண்டுபிடிக்கிறான ஃபார்முலா வந்து ½ into h into a plus b ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் வந்து ஏபி அண்ட் ஏரியோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏரியோட வேல்யூ வந்து 175 இஸ் ஈக்குவல் டு ½ into ஹெச்சோட வேல்யூ என்னன்னு தெரியாது. தென் சம் ஆஃப் parallel சைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் parallel சைட்ஸ்னால் a plus b, ரெண்டு parallel சைட்ஸ் வந்து a and b, அதோட சம் வந்து 35ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 35 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ ஹெச்சோட வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ ஹெச்சை வந்து ஒன் சைடு வச்சுட்டு மித்தது எல்லாத்தையும் வந்து ரைட் சைடு கொண்டு வாங்க. 175 அப்படியே இருக்கும். தென் இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 வந்து அந்த சைடு போகும்போது நியூமரேட்டருக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ 175 into 2 கிடச்சிருச்சு. தென் இந்த 35 வந்து டினாமினேட்டருக்குள்ள வரும். இப்போ வந்து இதை 7th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 into 7 is 35. ஸோ இங்கே 7 போட்டுக்கோங்க. மேலே வந்து 5 into 3 is 15. ரிமைனிங் 2 இருக்கும். தட் இஸ் 25. 5 into 5 is 25. ஸோ 5 35 கிடச்சிருச்சு. தென் இதை வந்து 7th டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 7 1 is 7, 7 5 is 35. ஸோ 5 வந்து 2 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. 5 into 2 is equal to 10 meter. ஸோ ஹைட் வந்து 10 meter. Write the answer as distance between the parallel side is equal to 10 meter. Next part D, 4th Roman letter, activities. 21. Draw the heights for the given parallelograms and mark the measure for the bases and find the area. What you inferred from your result? ஃபிகரில் கொடுத்துருக்க பேரலோகிராமுக்கு ஹைட் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. தென் பேஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் இந்த பேஸ் அண்ட் ஹைட்டை வச்சு ஏரியா ஃபைண்ட் பண்ண கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பேரலோகிராமோட ஹைட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேரலோகிராமோட ஹைட் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் 2 பாக்ஸ் கவர் ஆகுது. ஸோ 2 யூனிட்ஸ். தென் செகண்ட் பேரலோகிராமோட ஹைட் வந்து இங்கேருந்து இது வரைக்கும், இதுலேயே வந்து 2 பாக்ஸ் கவர் ஆகுது. ஸோ 2 யூனிட்ஸ். தென் தேர்டு பேரலோகிராமோட ஹைட் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் 2 பாக்ஸ் கவர் ஆகுது. ஸோ 2 யூனிட்ஸ். இதில் வந்து ஹைட் இங்கேருந்து இது வரைக்கும் 2 பாக்ஸ் கவர் ஆகுது. ஸோ 2 யூனிட்ஸ். தென் இந்த பேரலோகிராமில் ஹைட் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் 2 பாக்ஸ் கவர் ஆகிறதுனால 2 யூனிட்ஸ். தென் பேஸ் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. பேஸில் பாருங்கள் எவ்வளோ பாக்ஸ் கவர் ஆகுதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 பாக்ஸஸ் கவர் ஆகுது. ஸோ 4 யூனிட்ஸ். அதே மாதிரி எல்லா பேரலோகிராமோட பேஸும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. Answer. From the above figure, all parallelograms have same height and same base. இந்த ஃபிகரில் இருந்து எல்லா பேரலோகிராமுக்கும் சேம் பேஸ் இருக்குது. 4 யூனிட் தான் எல்லா பேரலோகிராமோட பேஸும். தென் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா பேரலோகிராமுக்கும் 2 யூனிட்ஸ் தான் இருக்குது. தேர்ஃபோர் பேஸ் ஈக்குவல் டு 4 யூனிட்ஸ் காமனாக எழுதிக்கலாம். ஹைட் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பேஸ் இன்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். பேஸோட வேல்யூ வந்து 4. தென் ஹைட்டோட வேல்யூ வந்து 2. 4 into 2 is 8 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஆல் த பேரலோகிராம்ஸ் ஹேவ் சேம் ஏரியா. எல்லா பேரலோகிராமுக்கும் சேம் ஏரியா தான் இருக்குது. நெக்ஸ்ட் 22.
Draw minimum 3 parallelograms in a grid sheet with the area 24 square units each. 24 ஸ்கொயர் யூனிட் ஏரியா உள்ள 3 பேரலோகிராமை கிரிட் ஷீட்டில் வந்து வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். பேரலோகிராம்ஸ் வித் ஏரியா 24 ஆர் ட்ரான் பிலோ. 24 ஏரியா உள்ள பேரலோகிராம் வந்து கீழே வரைஞ்சிருக்கு. இந்த சென்டென்ஸ் வேணும்னா எழுதிக்கலாம். இப்போ வந்து ஏரியா ஆஃப் த பேரலோகிராமுக்கான ஃபார்முலா வந்து பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ஒரு பேரலோகிராமோட பேஸ் வந்து 6ஆக இருந்து ஹைட் வந்து 4ஆக இருந்துச்சுன்னா அதோட ஏரியா வந்து 24 ஸ்கொயர் யூனிட்ஸாக இருக்கும். ஸோ பேஸ் 6ஆகவும் ஹைட் 4ஆகவும் வச்சு கிரிட் ஷீட்டில் பேரலோகிராம் ட்ரா பண்ணணும். பேஸில் 6 பாக்ஸ் கவர் ஆகிற மாதிரியும் ஹைட்டில் 4 பாக்ஸ் கவர் ஆகிற மாதிரியும் பேரலோகிராம் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் பேரலோகிராம். ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் பேரலோகிராம் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து 8ஆகவும் ஹைட் வந்து 3ஆகவும் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். பேஸ் வந்து 8னா 1 2 3 4 5 6 7 8 பாக்ஸ் வந்து பேஸில் கவர் ஆகிருக்கணும். தென் ஹைட்டில் வந்து 1 2 3 பாக்ஸ் வந்து கவர் ஆகிருக்கணும். இந்த மாதிரி பேரலோகிராம் ட்ரா பண்ணிக்கோங்க. இதோட ஏரியாவும் 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் வரும். தென் பேஸ் வந்து 12ஆகவும் ஹைட் வந்து 2ஆகவும் இருக்க மாதிரி பேரலோகிராம் ட்ரா பண்ணிக்கலாம். அதோட ஏரியாவும் 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். 12 into 2 is 24. ஸோ 2 பாக்ஸ் வந்து ஹைட்டில் கவர் ஆகிருக்கணும். தென் பேஸில் வந்து 12 பாக்ஸ் வந்து கவர் ஆகிருக்கணும். கவர் ஆகி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பேரலோகிராம் ட்ரா பண்ணிக்கோங்க. 23. Madhuvandi has a land ABCD with the measurements given in the figure. If ABED is used for cultivation, where E is the midpoint of DC, find the cultivated area. மதுவந்தி கிட்ட ஏபிசிடிங்கிற லேண்ட் வந்து ஃபிகரில் கொடுத்துருக்கிற மாதிரி இருக்குது. வித் த மெஷர்மெண்ட்ஸ் ஏபிசிடி. மெஷர்மெண்ட் ஏபிங்கிறது வந்து 48, தென் ஏடிங்கிறது வந்து 36 மீட்டர். இந்த மாதிரி ஒரு லேண்ட் இருக்குது. இதில் வந்து ஏபிஇடியை வந்து கல்டிவேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஈங்கிறது வந்து டிஎன்சியோட மிட் பாயிண்ட்டு. அப்போது கல்டிவேட்டட் ஏரியாவை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட ஏரியா என்னன்னு ஃபைன் பண்ணணும். ஆன்சர் ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ABED is a trapezium with height h is equal to 36 மீட்டர். கொடுத்துருக்கிற ஃபிகரில் ABEDங்கிறது ட்ரெப்பீசியம், அதோட ஹைட் வந்து 36 மீட்டர். தென் ஒன் ஆஃப் த பேரல் சைடு ஏ, அதோட ஒரு பேரல் சைடு வந்து ஏன்னு நோட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 48 மீட்டர். சின்ஸ் E is the mid point of DC, கொஸ்டினில் E தான் வந்து டிசியோட மிட் பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. E வந்து டிசியோட மிட் பாயிண்ட்டாக இருக்கும்போது இந்த 42-வை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேரல் சைடோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதர் பேரல் சைடு இஸ் ஈக்குவல் டு 48 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 24. இது வந்து பி. இப்போது ஏரியா ஆஃப் த கல்டிவேட்டட் ABED இஸ் ஈக்குவல் டு, இது ட்ரப்பீசியம் ஷேப்பில் இருக்குது. ஸோ ட்ரப்பீசியமோட ஏரியா ஃபார்முலா எழுதிக்கணும். half into h into a plus b ஸ்கொயர் யூனிட்ஸ். half into ஹெச்சோட வேல்யூ வந்து 36 சென்டிமீட்டர் இங்கே எழுதியிருக்கோம். 36 into ஏயோட வேல்யூ வந்து 48 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 24. இப்போது half into 36 into 48ஐயும் 24ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 72 கிடைக்கும். இப்போ இதை செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 1 is 2. தென் இந்த 36-ஐ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 18 கிடைக்கும். இப்போ ரிமைனிங் 18 into 72 கிடைக்கும். இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கல்டிவேட்டட் லேண்டோட ஏரியா கிடைக்கும். 1296 ஸ்கொயர் மீட்டர். ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் இஸ் ஈக்குவல் டு 1296 ஸ்கொயர் மீட்டர். ஒர்க் புக் சேனலோட பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோஸை வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள்.